நம்ம வெயிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு நுங்கு இளநீர் சர்பத் என்னோட ஸ்டைலில் பண்ண போகிறோம். நான் வந்து நுங்கு வந்து ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி ஃப்ரீசரில் போட்டு வச்சுட்டேன். ஸோ அப்போ அந்த தோல் வந்து உங்களுக்கு பீல் பண்ண வசதியாக இருக்கும். அப்புறம் இது வந்து சப்ஜா சீட். அது எப்படி இருக்கும் தெரியாத உங்களுக்கு சொல்கிறேன். இது ஒரு 1/2 அன் ஹவர் முன்னாடி 1 ஸ்பூன் நீங்கள் ஊற போட்டிங்கன்னா இப்படி ஆயிடும். இது பேர் பாதாம் பிசின். இதையும் இப்படி நீங்கள் ஊற போட்டிங்கன்னா நல்லா அப்படியே முசு முசுன்னு நிறைய இவ்வளோ தூரம் வந்துடும் நிறையா. அப்புறம் வந்து கடல் பாசின்னு ஒன்று இருக்கு. கடல் பாசின்னு ஒன்று இருக்கும், கடையில் விற்கும். அதை வாங்கி நீங்கள் அந்த மாதிரி ஊற வச்சாலும் அந்த மாதிரி இந்த மாதிரி சர்பத்துக்கு யூஸ் பண்ணலாம். அதுவும் ரொம்ப நல்லது, உடம்புக்கு குளிர்ச்சியும் கூட. நான் வந்து நொங்கு இளநீர் சர்பத் நன்னாரி சர்பத் வச்சு 777 பிராண்ட் இதை வச்சு நான் பண்ண போகிறேன். எனக்கு இது கூட போட்டுக்க மாங்காய் பிடிக்கும். அதனால மாங்காய் வந்து துருவி வச்சுருக்கேன். 2 இளநீர் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒருவேளை நீங்கள் தேங்காய் பால்லையும் இதே சர்பத்து செய்யலாம். அப்படி செய்யும் போது அது கூட நீங்கள் வந்து மாங்காய் பவுடர் இருக்கும், ட்ரையாக நல்ல புளிப்பாக இருக்கும், நீங்கள் அதுவும் சேர்த்துக்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து நம்மளுக்கு அடுப்பில் எதுவும் வேலை கிடையாது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணுறது தான். இப்போ மிக்ஸ் பண்ணுறதையும் பார்த்தீங்கன்னா ப்ராப்பராக பண்ணணும். இப்போது இந்த இந்த இது கூட வந்து நீங்கள் பேர் என்ன, ரோஜா எதழ், பன்னீர் ரோஜா எதழ் போட்டுக்கலாம். அது இல்லாமல் குல்கந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் இன்னொன்று எதை யூஸ் பண்ணலாமே கூட, வீடியோ போடுறதுக்கு முன்னாடி எல்லாம் ஞாபகம் வருது, அதுக்கப்புறம் மறந்துடுறேன் எல்லாத்தையும். ஓகே, நான் இதிலே வச்சு கட் பண்ணிக்கிறேன். நான் ஜூஸ் ஊற்றுன்னு நினச்சேன், ஆனால் என் கையை வந்து கட் பண்ணுற மாதிரி இருக்குது. இதோட தோலுமே கொஞ்சம் நல்லது. இந்த வயிறு வலி வருது இல்லை இந்த வெயில் நேரத்தில், அது வந்து போகும்னு சொல்லுவாங்க. ஸோ மொத்தத்தையும் எடுத்துடாம அதை வந்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைங்காட்டி அந்த தோலை மட்டுமே கொஞ்சம் கொஞ்சம் தின்னலாம். அதில் வந்து துவர்ப்பு தன்மை இருக்கும். ஸோ அது வந்து உடம்புக்கு ரொம்பவே நல்லது. ஏன்னா அந்த அறுசுவையில் துவர்ப்பும் கசப்பும் மட்டும் நம்ம எடுத்துக்கிறதே கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த துவர்ப்பு வந்து இதில் நிறையாவே இருக்குது. ஸோ நான் இதில் வந்து மாங்காய் துருவி வச்சுருக்கேன், இதால் துருவி வச்சுருக்கேன். ஸோ இப்போ நான் இதையும் வந்து இந்த ஜக்கில் சேர்த்துக்கிறேன். சாப்பிட வந்து நல்லா இருக்கும், ரொம்பவே நல்லா இருக்கும். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இது. இந்த நொங்கெல்லாம் இப்போ இதுக்குள்ளே போட்டுடலாம். இதால் நான் வந்து இந்த மூடியால் 3 ஸ்பூன் ஊற்ற போகிறேன். அது எந்த அளவுக்கு நம்மளுக்கு பத்துதுன்னு பார்த்துட்டு. ஆக்சுவலாக இதுக்கு வந்து எதுவுமே இனிப்பு தேவையில்லை. ஏன்னா அந்த இளநீ நுங்கு மட்டும்தான் நம்மளுக்கு ஸ்வீட்டாக இருக்கணும். ஆக்சுவலாக அது அப்படி தான், பட் நம்ம கொஞ்சம் டேஸ்ட்டாக குடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் இதை வந்து உங்களுக்கு ஆட் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, நான் ஒரு இளநியை உடச்சி ஃப்ரீசரில் வச்சுருக்கேன். ஏன்னா எனக்கு கொஞ்சம் அந்த ஐஸ் கியூப் நான் வைக்கலை, அதனால நான் அதை கொஞ்சம் உடச்சி வச்சுருக்கேன். இது கூட இதை நான் இது கூட சேர்த்துட்றேன். இதில் கொஞ்சம் இளநீர் இருக்குது. இன்னைக்கு ஒரு இளநீரோட விலை 70 ரூபாய். இது வந்து வீட்டுக்கு இல்லாமல் நம்ம கடைக்கு யூஸ் பண்ணுறீங்கனாலும் இதே மாதிரி மாங்காய் பவுடரு இந்த மாதிரி நிறைய போட்டு கொடுக்கலாம். இப்போது வந்து நான் இதை ஊற்றிக்கிறேன். ஃபஸ்ட்டு வித்தியாசமான டேஸ்ட்டில் வந்து நீங்கள் கொடுக்க முடியாது. இதில் ஆக்சுவலாக கொஞ்சம் தேங்காய் இருக்கும், வழுக்க தேங்காய். அதை நீங்கள் வந்து இந்த மாதிரி, இது பேர் ஃபலூடா ஸ்பூனுன்னு சொல்லுவாங்க,
அதை போட்டு உங்களால் முடிஞ்சா சுரண்டிக்குங்க. வருது, கொஞ்சோண்டு வருது. நான் தண்ணியாக தான் வாங்கினேன், அதனால பெருசா இல்லை. பட் இருக்கிறத நம்ம யூஸ் பண்ணிப்போம், வேஸ்ட் பண்ணாதீங்க. இதில் இருக்கான்னு பார்க்கலாம். ஓகே, இதுலேயும் அவ்வளோவா இல்லை நமக்கு. ஓகே, இப்போ இது ஃபுல்லாக நமக்கு கிடச்சிருச்சு. இப்போ நான் இந்த ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கலர்ஃபுல்லாக இல்லை, ஆனால் டேஸ்ட்ஃபுல்லாக இருக்கும். நான் இப்போ இதை வந்து ஸ்வீட் செக் பண்ணிக்கிறேன். இது வந்து ஒரு நார்மலாக பதநீர் டேஸ்ட்டுக்கு இருக்கு. இந்த அளவுக்கு சுகரோட நீங்கள் குடிக்கணும்னாலும் குடிச்சிக்கலாம். அப்படி இல்லைங்காட்டி இன்னும் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஊற்றின உடனே பாருங்க அந்த எல்லோ வர ஆரம்பிச்சிச்சு. இந்த இந்த சிரப்பு வந்து நம்மளே கூட செய்துக்கலாம். நாட்டு மருந்து கடையில் இது என்ன வேறு, இது நன்னாரி வேறுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து வச்சு 2 தட்டு தட்டிட்டு நீங்கள் காய்ச்சிட்டு அதில் வந்து சீனியும் எலுமிச்சம்பழமும் சேர்த்து ஐஸ் கட்டி போட்டிங்கன்னா அதுதான் நன்னாரி சர்பத். அது வந்து ஒரிஜினலு. இதில் கொஞ்சம் நன்னாரி இருக்குமா இல்லையா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாது. ஏன்னா இப்போ வந்து எல்லாத்துலேயுமே வந்து எசன்ஸ் வந்துருச்சு. பிரியாணியோட ஃப்ளேவர் தூக்குறதுக்குமே எசன்ஸ் வந்துருச்சு. ஸோ அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வந்து ஒரிஜினலான்னு கேட்டால் சொல்ல தெரியல. ஆனால் இது வந்து இவ்வளோ நாள் வருது பாருங்க நமக்கு. பட் நம்ம செய்கிறது அந்த காய்ச்சி செய்கிறது அது வந்து 2-3 நாள் இல்லை மேக்ஸிமம் 1 மந்த், அதுக்கு மேலே இருக்காது. இது வந்து 1 வருஷம் வரும் அப்படின்னு போட்டிருக்கான். சரி, ஓகே. நான் காலையில் வந்து இந்த நொங்கு வாங்குற இடத்துல பதநீர் குடித்தேன். அந்த பதநீரில் சீனி கலந்துருக்கான், அது நல்லா தெரியுது. தண்ணி கலந்து சீனி கலந்துருக்கான் தெரியுது. ஏன்னா நான் சின்ன வயசில் எங்கள் ஊரில் குடிச்சிருக்கேன், அவ்வளோலாம் இனிப்பாக இருக்காது. அப்புறம் அதோட ஃப்ளேவரும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். குடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் ஆக ஆக அந்த இந்த இடத்துல வந்து ஒரு டேஸ்ட் அப்படியே மாறிட்டே வரும். அதுவும் இல்லை அவன் கொடுத்ததுல பத்தாதிக்கு எங்கள் ஊர்லலாம் மண் பானையில் கொடுப்பாங்க. இவங்க கொடுக்குற அந்த அலுமினிய பானை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது குடிக்கிறதுக்கு. கையும் கழுவ மாட்டேங்கிறான். கழுவாதிக்கு ஒரு சொம்பாலம் மொண்டு கொடுத்துட்றான், அதிலே பணம் வாங்கிக்கிறான். ஓகே, நம்ம குடிச்சு பார்க்கலாம். இப்போ ரொம்ப யம்மியா இருக்கு. அந்த மாங்காவோட ஃப்ளேவர் கடிக்கும் போது குட்டி குட்டியா வருது, மாங்காவோட ஃப்ளேவர். அப்புறமா இந்த சப்ஜா சீடு இருக்குல்ல, சப்ஜா சீடு கூட ஒரு புளிப்பு மட்டும் சேர்ந்துச்சுன்னு வைங்களேன், அது வேற லெவலு. அந்த சும்மா உட்காந்துருக்கிறச்ச அந்த சப்ஜா சீடு எங்கேயாவது மாட்டிட்டு இருக்குல்ல, அது ஒன்று ஒன்றையும் தேடி தேடி அந்த பல்லு நாக்கம் சேர்ந்து கடிக்க சொல்லும். அந்த மாதிரி அது ஒரு டேஸ்ட். அது நுங்கு ஆஸ் யூஸ்வல் சொல்லவே தேவையில்ல, நல்லா கழுக்கு முழுக்குன்னு அது ரொம்ப யம்மியாக இருக்கும். இளநீ அதுக்குன்னு ஒரு தனி டேஸ்ட்டு. இதோட வாசத்துக்கு அடிச்சுக்க வேற எந்த ஒரு சர்பத்து வேற எதுவுமே கிடையாது. ஏன்னா இது சின்ன வயசுலேருந்து இதுதான் ஃபர்ஸ்ட் சர்பத்துன்னு இருந்தது. ரோஸ் மில்க்லாம் அதை தாண்டி ரோஸ் மில்க்லாம் அந்த அளவு ஃப்ளேவர் வராது, இது ஒரு தனி ஃப்ளேவர் இது. சரி, ஓகே, ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து எனக்கு, பாப்பாவுக்கு, இது என்னோட புருஷனுக்கு. சரியா, இந்த மாதிரி நிறைய வெரைட்டியா நிறைய சர்பத் பண்ணி இந்த வெயில் காலத்துல குடிச்சு நம்ம சூட்டை வந்து குறைச்சிக்குவோம். ஏன்னா இதெல்லாம் வந்து சூட்டை குறைக்கிறது. இது பாருங்களேன், வேற எதுவும் அதில் மிக்ஸ் பண்ணிடல. சரி, ஓகே, நெக்ஸ்ட் நம்ம இன்னொரு அருமையான வீடியோவில் மீட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ.